விஜய்க்கு நீங்கள் வாக்களிச்சிருப்பீங்க. ஏன் இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர்தான் தமிழ்நாட்டுடைய மாற்றத்துக்கான ஒரு தலைவர். இதுவரைக்கும் இருந்த கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. ஊழல் இல்லாத எந்த கட்சியும் இல்லை. இனிமேல் ஊழலே இல்லாத ஒரு கட்சினா அது தாவேகா மட்டும்தான். இப்போ பல கட்சிகள் சொல்றாங்க விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. அரசியலுக்கு அனுபவம் என்பது தேவையில்லை. ஏனென்றால் அரசியலில் எல்லாருமே அனுபவம் பெற்று முன்னாடி வர்றதில்ல. ஒவ்வொருத்தரும் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. முதல் அனுபவம் என்னன்னா அவரோட குறிக்கோளை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அவரோட குறிக்கோள் என்பது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு அனுபவம் மட்டுமே மிகவும் போதுமானது. இப்போ விஜயோட கொள்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன மாதிரி? கொள்கை என்பது ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சமம், சமத்துவத்துக்கு சரியான ஒரு பதில், நியாயம், அதுவே தர்மம். இப்போ இங்கே நாமக்கல்ல இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு. இங்கே ஒரு ஃப்ளெக்ஸை வச்சு ஒரு அரசியல் நடக்குது. அதை என்ன மாதிரி பார்க்குறீங்க? என்ன மாதிரி ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க? ஒரு பக்கம் அண்ணாவும் ஒரு பக்கம் எம்ஜிஆரும் வச்சுருக்காங்க. அதை வச்சு ஒரு ட்ரோல் நடக்குது. அதாவது அண்ணா என்பவர் 1967 மாற்றத்தை கொண்டு வந்தார். அதேபோல் எம்ஜிஆர் அவர்களும் 1977 ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அது மாதிரி எங்கள் தளபதி புரட்சி தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் இந்த 2027 ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அதுக்கான முன் உதாரணம் தான் அது. எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் செல்வாக்குள்ள ஒரே தலைவர் விஜய் அண்ணன் மட்டும்தான். இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா அண்ணாவடி தான் எங்கள் கொள்கை அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் நிறைய இடங்கள்ல எங்களுக்கு திராவிட அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எப்படி சொல்லணும்? திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றிணைந்து கொண்டு போற கொள்கையை தான் வச்சிருக்கிறோம். 5 தலைவர்களை கொண்டு இருக்கிறது எங்கள் தலைவருடைய கொள்கை தலைவர்கள். யார் யாருன்னா அந்த கொள்கை தலைவர்கள்? கொள்கை தலைவர்கள் வந்து அண்ணா, பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலுநாச்சியார் மற்றும் 5ஆம். சரிண்ணா, இப்போ இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு ஒரு சில ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அது அவங்க கற்பனை. கண்டிப்பா 100 மடங்கு இது காசுக்காக வர்ற கூட்டம் கிடையாது. இது முழுசும் அன்புக்காகவும் அண்ணனுக்காகவும் வருகிற கூட்டம். அவர் மீது கொண்டிருக்கிற அளவற்ற அன்பினால் வருகிற கூட்டம். இந்த கூட்டம் அனைத்தும் ஓட்டாக மாறும். 26 அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக ஆவார்கள். இது யாரும் தடுக்க முடியும். போய் மித்தவங்களாம் அது வந்து அவரோட செல்வாக்கு கொண்டு பயப்படுறாங்க.